ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ்ஸியின் குறிப்புகள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி திரும்பவும் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் நான் வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி பணத்தை கையாள்வது, மணி மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு சில டிப்ஸை தான் இன்றைக்கி கொடுக்க போகிறோம். மிடில் கிளாஸ் மக்களில் நம்ம நிறைய குறை சொல்லிக்கிட்டே இருப்போம் எப்பயுமே. நம்மளுக்கு சம்பளம் பத்தலை, சம்பளம் எவ்வளவு இருந்தாலும் சரி, நம்மளுக்கிட்ட சேமிப்பும் இருக்கணும். ஸோ எப்படி சேமிக்கலாம், அதுக்கு என்னெல்லாம் விதம் நம்ம மாற்றிக்கிறணும், நம்மளுடைய ஹேபிட்ஸ் நம்ம மாற்றிக்கிறணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நான் இந்த சேனலில் நான் போட்டிருக்கேன். மணி ரிலேட்டட் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், கோல்டு சேவிங்ஸ் பிளேலிஸ்ட் இருக்கும், உங்களுக்கு பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா அதுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது. நம்ம என்னைக்காவது கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணுறோம், கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருக்கோம், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறோம், டிப்ரெஷனில் இருக்கிறோன்னா மோட்டிவேஷ்னல் பிளேலிஸ்ட்டுன்னு தனியாக இருக்குது. அதையும் போய் நீங்கள் பாருங்கள். நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் மோட்டிவேஷ்னல் பிளேலிஸ்ட்டோடு தான் ஸ்டார்ட் பண்ணனே. ஏன்னா நம்மளுக்கு என்றைக்குமே ஒரு ஹாப்பியான ஒரு நாள், சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மனுஷங்களாக இருக்கிறவங்களுக்கு என்றைக்கு இருந்தாலும் ஒரு சில நேரம் நம்ம கஷ்டப்பட தான் செய்வோம். அன்னைக்கு நம்மளுக்கு கை தட்டி கொடுக்கறதுக்கோ, தோள் தட்டி கொடுக்கறதுக்கோ நம்மளுக்கு சமாதானப்படுத்துறதுக்கோ யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா பரவாயில்ல, நம்மளுக்கும் நம்ம இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறலாம், நம்ம இனிமேல் தைரியமாக இருக்கலாம்னு நம்மளுக்கே ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கும். அதுக்காக தான் முக்கியமாக அந்த பிளேலிஸ்ட் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக போய் அந்த பிளேலிஸ்ட்டையும் நீ செக் பண்ணி பாருங்கள். கியூரியாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு சயின்ஸ் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ வழக்கம் போல் நம்ம ஒரு கோட்டோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஆர்ட் இஸ் நாட் இன் மேக்கிங் மணி பட் இன் கீப்பிங் இட். இது ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, நம்ம எவ்வளவு அதிகமாக நம்ம பணம் சம்பாதிக்கிறோமோ அவ்வளவு பணக்காரங்களாக நம்ம ஆகிடுவோம் அப்படின்னு. அது ஒரு முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயம். நீங்கள் எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் உங்ககிட்ட இப்போ 1 கோடி ரூபாய் உங்ககிட்ட யாராவது சும்மாவே எடுத்துகிட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1 கோடி ரூபாயை நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்கன்றதை நீங்கள் கவனம்ல வச்சுக்கிறணும். இப்போ 1 கோடி ரூபாயை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு நிறையா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா அதில் நீங்கள் பணக்காரங்கள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் அதே 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பிளானை போட்டு அதை எப்படியெல்லாம் நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்ககிட்ட எவ்வளவு காசு வந்தாலும் நீங்கள் ஏழையாக தான் இருக்க போகிறீங்க. நீங்கள் குறைவான சம்பளமாக இருந்தாலும் அந்த காசை எப்படி நீங்கள் சேர்த்து வச்சு அந்த காசை நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதிலருந்து உங்களுக்கு எவ்வளவு வருவாய் வருதோ அதை வச்சு தான் நீங்கள் பணக்காரங்களாக ஆவீங்க. தவிர நீங்கள் எவ்வளவு காசு சம்பாதிக்கிறீங்க அதை வச்சு நீங்கள் ஒரு பணக்காரங்களா அப்படின்றது ஒரு ஸ்டேட்டஸை டிசைட் பண்ணவே முடியாது. அதனால் நான் கம்மியாக சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் குறைவாக சம்பளம் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிங்க. அந்த அதிகமாக சம்பாதிச்ச காசை நீங்கள் எங்கேயாவது சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. அதுலேருந்து வர்ற வருமானத்தில் இன்னும் ஒரு வருமானத்தை ஈட்டுறதுக்கான ஒரு வழியை தேடுங்க. அப்போ தான் நீங்கள் இன்னும் மேலே மேலே வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்னெல்லாம் வழிமுறைகளை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இன்வெஸ்ட் ஆன் அசெட்ஸ். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு கார் இருந்ததுன்னா நம்ம பணக்காரங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட ஒரு ஐஃபோன் இருந்ததுன்னா நம்ம ரொம்ப வசதியானவங்க, நம்மக்கிட்ட காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ் இருந்ததுன்னா நம்ம வசதியானவங்க, நம்ம காஸ்ட்லியான ஒரு ஷூ போட்டிருந்தோன்னா நம்ம பணக்காரங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது உண்மையான விஷயம் கிடையாது. உண்மையான விஷயம் நீங்கள் பணக்காரங்க இல்லைனா நீங்கள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நீங்கள் சொத்துக்கள் மேலே, அசெட்ஸ் மேலே தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுமே தவிர லயபிலிட்டிஸ் மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நான் இந்த தப்பை நான் சொல்கிறேன். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் நிறையா வருஷமாக நான் 1100 அந்த நோக்கியா ஃபோன் இருக்குல்ல, அதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஐஃபோன் மேலே ரொம்ப ஆசை. ஐஃபோன் தான் நான் ஃபஸ்ட்டு வாங்குவேன், நான் ஸ்மார்ட் ஃபோனுன்னு வாங்கினா நான் ஐஃபோன் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2016 நான் ஐஃபோன் வாங்கினேன். அப்போ எனக்கு ஒரு எம்என்சியில் எனக்கு ஜாப் கிடச்சிது.
ஸோ அப்போ வந்து நான் வந்து சரி எப்படியும் நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கியே ஆகணுமே, சரி நான் ஐஃபோனே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஃபோனுடைய விலை வந்து அப்போ 50,000. ஸோ 50,000 நான் இஎம்ஐ போட்டு தான் வாங்கினேன். நம்மக்கிட்ட அப்படியே கேஷ் கொடுத்து வாங்குற அளவுக்குலாம் காசு இல்லை. இஎம்ஐயில் தான் போட்டு அந்த 50,000 அந்த ஃபோன் வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிறணும் நான். எங்கடா கீழே விழுந்துருமோ நெளிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா வந்து எங்கே போனாலும் அதை கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறது. ஸோ வந்து அது ஒரு விஷயம் ஆச்சு. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, அதை வாங்கி ஒரு 10 நாள் கூட ஆகலை. என் பொண்ணுக்கு அப்போ வந்து ஒரு 2 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து கீழே டப்பு டப்புன்னு அதை கீழே போட்டு அது பாதி வந்து நெளிஞ்சு போச்சு. அப்போ வந்து யோசிச்சேன், என்னடா இது ஐஃபோனை வந்து இந்த உடைக்கிறாளே, இதுக்கு மேலே நம்மக்கிட்ட ஐஃபோன் இருக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி அது ஃபுல்லாகவே உடைக்கிறதுக்கு முன்னால் நம்ம வந்து அதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதத்துல தான் நான் வந்து அதை வந்து ஐஃபோனை வந்து நான் விற்றுட்டேன். நான் 50,000 வாங்கினேன். அதுக்கு நான் இஎம்ஐயும் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதை நான் 32,000 தான் நான் வந்து விற்றேன். ஏன்னா சைட்லலாம் வந்து கீழே விழுந்ததுனால சொட்டை விழுந்து போச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளவு காசுக்கு தான் வந்து வாங்கினாங்க அதை. அப்போ எனக்கு அதில் எவ்வளவு காசு நஷ்டமாச்சுன்னு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து ஆசை இருக்கணும். ஆனால் அளவுக்கு மீறி தகுதிக்கு மீறி நம்ம வந்து ஆசைப்படக்கூடாது. இப்போ எனக்கு வந்து எல்லாமே வந்து நஷ்டமாக தான் ஆச்சு. அது வந்து எனக்கு ஒரு சொத்தும் கிடையாது. நம்மளை விட்டு அது போக தான் போகுது. அதனால் எப்பயுமே வந்து நம்மளுடைய ஆசைகள் மேலே வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல், ரொம்ப அதுக்காக வந்து ஆசைகளை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை. ஆனால் லயபிலிட்டிஸ், இப்போ நம்ம காரை நம்ம ஷோரூமை விட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்த உடனே அது வந்து டெப்ரிஷியேட் ஆகிடும் அதோடைய வேல்யூ. ஸோ அதே மாதிரி தான் வந்து நம்ம அசெட்ஸ் மேலேயும் வந்து எதுலேருந்து நம்மளுக்கு லாபம் வருமோ அது மேலே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணால் தான் கண்டிப்பாக நம்ம வந்து பணத்தை சேர்க்க முடியும். அப்படி இல்லைன்னா பணம் வந்து தண்ணியாக தான் வந்து கரைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்ஜெட்டை பிளான் பண்ணணும். இதை நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். இந்த பட்ஜெட்டை நீங்கள் பிளான் பண்ணும்போது நீங்கள் வந்து எல்லாத்தையுமே உங்களுடைய செலவில் நீங்கள் வந்து போடக்கூடாது. நீங்கள் வந்து உங்களுடைய தேவைகளுக்காக ஒரு பர்சன்டேஜை ஒதுக்கிட்டு, உங்களுடைய ஆசைகளுக்காக ஒரு பர்சன்டேஜை ஒதுக்கிட்டு, உங்களுடைய சேமிப்புன்னு தனியாக ஒரு பர்சன்டேஜை ஒதுக்கணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, நம்ம வாங்குகிற சம்பளம் மொத்தத்தையுமே வந்து நம்மளுடைய செலவு கணக்குலேயே நம்ம வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி தான். பட்ஜெட்டே நம்ம வந்து போட்டதில்லை. நானும் நிறைய வருஷமாக வந்து பட்ஜெட்டே போட மாட்டேன். ஆனால் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல சேமிப்பு அப்படின்னு தனியாக ஒரு பர்சன்டேஜ், அது 5%, 10%, 20%, 30% உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப நீங்கள் சேமிப்பை தனியாக எடுத்து வச்சுட்டு 50% வந்து நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்காக வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிற அந்த 50%ல் ஒரு 20% இல்லைனா 30% இல்லை 10% கூட நீங்கள் வந்து உங்களுடைய சேமிப்பில் போட்டு மிச்சத்தை உங்களுடைய ஆசைகளுக்கு போட்டுக்கலாம். என்னென்னா ஒரு உங்களுக்கு தேவைகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா உங்களுடைய தேவைகளை 50க்கு பதில் ஒரு 60%ஆக போட்டிருக்கோங்க. ஆனால் பட்ஜெட் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பட்ஜெட் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தை நடத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்றைக்குமே வந்து நம்ம வந்து அடுத்த ஒரு படிக்கு நம்ம ஏறவே முடியாது. நம்ம இருக்கிற படியிலே நின்றுட்டே இருக்கணும். அப்படி இல்லைனா வந்து கீழே விழுற மாதிரி ஒரு நிலமை வந்துடும். ஸோ அதனால் பட்ஜெட் எப்பயுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி. அதுக்காக வருமானத்தை மீறி உங்களுடைய பட்ஜெட் இருக்கக்கூடாது. வருமானத்துக்குள்ளே மட்டும்தான் உங்களுடைய பட்ஜெட்டை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்பெண்டிங் இன் த பிகினிங். இது வந்து நம்ம பண்ணுற ஒரு பெரிய தப்பு. நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுடைய சம்பளம் வந்த உடனே ராஜா மாதிரி வாழ்கிறது. சம்பளம் வந்துருச்சா, வா நம்ம ஒரு பார்ட்டி பண்ணிடலாம், வா நம்ம போய் எங்கேயாவது ஹோட்டலுக்கு போயிடலாம், எங்கேயாவது ஒரு ட்ரிப்பு போயிடலான்னு சொல்லிட்டு மாதம் சம்பளம் வந்த உடனே எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5ஆம் தேதி 10ஆம் தேதிக்குள்ளே நம்மக்கிட்ட காசே இருக்காது. எங்கே போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் மாதம் 1ஆம் தேதி நீங்கள் செலவு பண்ணிட்டீங்களே, அப்புறம் எப்படி 10ஆம் தேதி வரைக்கும் காசு ஓடும். நான் ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ கூட நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். உங்களுக்கு எவ்வளவு நாள் வந்து காசு வருது அப்படின்னா 5ஆம் தேதியோட எல்லாம் முடிஞ்சிருது, 7ஆம் தேதியோட எல்லாம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடனை வாங்கி தான் நாங்கள் ரொட்டேஷன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் அதே விஷயங்களை தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளும் வந்து அந்த மாதிரி இருந்த ஒரு நிலமையிலேருந்து வந்தவங்க தான். நம்ம வந்து மேலேருந்து விழலை. எல்லாருமே வந்து தப்பு பண்ணி தான் கற்றுக்க போகிறோம். எல்லாருமே வந்து ஸ்டார்டிங்லேருந்தே மேபி அவங்களுடைய அம்மா அப்பா ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணாங்க, நல்ல காசு சேமிப்பை சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து அது தெரியலை அப்படின்னா நம்ம தவறுகள் பண்ணி பண்ணி நம்மளும் கற்றுக்கலாம். தப்பு பண்ணாதவங்க வந்து மனுஷங்களே கிடையாது. ஸோ நம்மளும் வந்து தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம காசு நிறைய வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே கண்டிப்பாக வந்து அந்த செலவுகள் எல்லாத்தையுமே நம்ம தவிர்த்தோன்னா மாதம் கடைசி வரைக்கும் நம்ம கையில் வந்து காசு நீடிக்கும். அதே மாதிரி நம்ம வந்து சேமிப்புலையும் நம்ம காசு போட்டுக்கிட்டே வருவோம். வருங்காலத்தில் வந்து நம்மளுக்கு அந்த சேமிப்பு வந்து யூஸ் ஆகும்.
ஸோ 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத பொருட்கள் வாங்குறது. இது முக்கியமாக வந்து பெண்கள் வாங்குவோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த எந்த சேலு அந்த சேலுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த சேல் வர்றதுக்கு முன்னால் அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் அந்த சேலை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த டைமில் நீங்கள் பொருட்களை வாங்குங்க. இல்லை சேல் போட்டுட்ருக்கான், பொருள் வந்து எனக்கு தேவையில்லை இருந்தாலும் நான் வாங்கி வச்சுப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி வாங்கினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அது லாஸ் தான். இந்த மாதிரியே நீங்கள் வந்து அவங்க சேல் போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வாங்கிக்கிட்டே இருப்பீங்க தேவையில்லாத விஷயங்களை. அப்போ உங்களுக்கு செலவு அதிகமாயிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத வந்து யோசிச்சுட்டு தான் நீங்கள் பொருட்களை வாங்கணும். இது பொருட்கள் மட்டும் இல்லை, எந்த விஷயமா இருந்தாலும் சரி. உங்களுக்கு தேவையில்லாத ஆட்கள் கிட்ட நீங்கள் போய் பேசுகிறத நீங்கள் தவிர்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறத நீங்கள் வந்து தவிர்க்கலாம். அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எது தேவையில்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்து வருவீங்க. ஸோ பொருட்கள் வாங்குறது காசு சேமிப்புலேயும் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ லாஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எக்ஸ்பென்சஸை நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணணும். எவ்வளவு நம்மக்கிட்ட செலவு ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எப்படி தெரிய வரும்? நம்மளுக்கு எங்கே காசு நம்மளுக்கு வருது, எப்படி போகுது அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து தெரியாது இல்லையா? ஒரு சின்ன டைரியோ இல்லைனா நான் வந்து மணி மேனேஜர் ஆப் பற்றி சொல்லியிருக்கேன். எப்படி நம்மளுடைய வரவு செலவு கணக்கு வந்து எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய வரவு எவ்வளவு, செலவுகள் எவ்வளவுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, நம்மளுக்கு தேவையில்லாத செலவுகள்லாம் எல்லாம் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் ஒரு சர்க்கிள் பண்ணிக்கோங்க, இல்லைனா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த மாதம் இந்த செலவுகளை பண்ணக்கூடாது, இதில் எவ்வளவு காசை நம்ம வீணடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிறணும். செலவுகளை நம்ம வந்து கணக்கிலே வச்சுக்கிறல அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரியவே தெரியாது. முன்னாலலாம் வந்து நம்மக்கிட்ட வந்து பணமாக எடுத்து நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதனால நம்மளுக்கு தெரியும், என்னடா ரூ. 50 வச்சுருந்தோமே, இப்போ வந்து நம்ம ரூ. 30 தான் இருக்குது, ரூ. 20 எங்கே போச்சு நம்ம யோசிப்போம். ஓகே, நம்ம இங்கே டீ குடிச்சிட்டோம் அதனால் ரூ. 20 போயிடுச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேங்க்லேருந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி தான் பண்ணுறதுனால நம்ம காசு நம்ம வந்து கவனிக்கிறதே இல்லை. நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து செலவு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் செக் பண்ணணும், நம்ம எவ்வளவு காசு மிச்சம் இருக்குது, இந்த மாதம் ஃபுல்லாக ஓடுமா, நம்ம கரெக்டாக நம்மளுடைய பட்ஜெட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டெய்லி நான் வந்து செக் பண்ணுவேன். அந்த மணி மேனேஜர் ஆப்பில் எவ்வளவு இன்றைக்கி வந்து செலவாயிருக்கு, இந்த மாதம் ஓட்டுறது வரைக்கும் வந்து இருக்குமா, எக்ஸ்ட்ராவாக இப்போ நான் வந்து நான்வெஜ்ஜுக்கு நான் வந்து ஒரு வாரத்துக்கு ரூ. 400 தான் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆனால் இந்த வாரம் வந்து ரூ. 700 நான் ஏதோ ஒரு நான்வெஜ் வாங்கிட்டேன் அப்படின்னா அப்போ அடுத்த வாரத்துக்கு நான் வந்து கொஞ்சம் குறைக்கணும். ரூ. 400 பதில் இங்கே இதில் ஒரு ரூ. 200 பிடிச்சா இன்னும் ஒரு ரூ. 200 குறைக்கணுன்ற மாதிரி அந்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ணிப்பேன். ஸோ நீங்களும் வந்து அந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா தான் கண்டிப்பாக உங்களால் வந்து காசை வந்து மிச்சப்படுத்த முடியும். யார்கிட்டையும் போய் காசுக்காக நாளைக்கு வந்து கையேந்தி நிற்கிற மாதிரியான ஒரு நிலமை வராது. ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னாலும் வந்து நீங்களே வந்து காசு சேர்த்து வச்சு நீங்கள் உங்களுடைய செலவுகளை நீங்கள் பார்த்துக்கலாம். முக்கியமாக வந்து பணம் உங்ககிட்ட சேரணும் அப்படின்னா இது எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து கவனமாக வச்சுக்கிறணும். அப்போ தான் உங்களால் வந்து வாழ்க்கையில் நிறைய காசு சேமித்து வச்சு ஒரு அடுத்த ஒரு லெவலுக்கு வந்து நீங்கள் முன்னேற முடியும். எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஜெஸ்ஸி.